ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ இட்லி தோசைக்கான ஒரு ரெசிபி, ஒரு வெஜ் குருமா பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையானதுன்னா, வெங்காயம், பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காலிஃப்ளவர் வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காயில் வந்து இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள்தூள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா காயின எண்ணெய். அடுத்து பட்டை லவங்கம் போட்டு தாளிக்கணும். வெங்காயம், அடுத்து தக்காளி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சள்தூள், அப்புறம் வச்சுருக்க கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா வேகணும். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். லைட்டாக சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல 5 நிமிஷம் வந்து காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும், அரைவேக்காடா. அடுத்து கரம் மசாலா, மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த காய்கறி நல்லா வேகணும் இல்லையா, லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வேகணும். இப்போ காய்கறி அரைவேக்காடாக வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றுவோம். இது ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். வாங்க பார்க்கலாம் குருமா எப்படி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.